ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 18வது தசகம். ஸ்லோகம் 1. ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தே ரங்கஸ்ய வ்யஜனி சுதஸ்ஸவேன நாமா தத்தோஷவ்யதிதமதிச ராஜவர்ய சத்வத்பாதே நிஹிதமனாவனம் கதோபூத். இந்த 18வது தசகத்தில் நாராயண பட்டதிரி பேரரசன் பிருதுவின் வரலாறும் பற்றி வர்ணிக்கிறார். ஸ்லோகம் 1 பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பரம பக்தனான துருவனுடைய வம்சத்தில் பிறந்த அங்கனுக்கு வேணன் என்ற புதல்வன் இருந்தான். இவன் மிகவும் கெட்ட நடத்தையுள்ளவன். அங்கன் ராஜ்யம் ஆளும்போது வேணன் தேச மக்களை எல்லாம் ஹிம்சித்தான். அங்கன் தன் மகன் வேணன் கெட்ட நடத்தையால் மனம் நொந்து உன் திருவடிகளில் மனதை செலுத்தினான் அல்லவா என்று குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார் பட்டதிரி. இந்த ஸ்லோகத்தில் வேணன் சரிதமும் அங்கன் ராஜா வனம் செல்லுதலையும் பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். பாபோபி ஷிதிதல பாலனாய வேனஹ பௌராத்யைருபநிஹித கடோர வீர்யஹ சர்வேப்யோ நிஜபலமேவ சம்பிரசம்சன் பூச்சக்ரே தவ யஜனான்யயம் யரௌத்ஸீத். இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், இதில் வேணன் பட்டாபிஷேகமும் யாகங்கள் செய்ய தடை உத்தரவு போடுதலையும் பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அங்கன் காற்றுக்கு சென்றவுடன் பாபியான வேணன் அரசனாக்கப்பட்டான். அந்த வேணனோ எல்லாரிடமும் தன் வலிமையை புகழ்ந்து பேசி உனக்கு செய்யப்படும் பூஜைகள் வேள்விகள் எல்லாத்தையும் தடுத்தான்னு குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதிர்ன கஸ்சனீதி த்வன்னிந்தாவச்சனபரோ முனீஸ்வரைஸ்தை ஷாபாக்னௌ ஷலபதஷாமனாயி வேனஹ. இந்த 3வது ஸ்லோகத்தில் வேணன் பகவானை நிந்தித்தலும் முனிவர்கள் அதனால் வேணனுக்கு சாபத்தை போடுறதும் பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, யாகம் முதலிய சத்காரியங்கள் வேணன் தடுத்தான். அதனால் உலகில் பல துன்பங்கள் வந்தன. வேணனுக்கு முனிவர்கள் நற்காரியங்களை உபதேசிக்க வந்தனர். ஆனால் வேணனோ என்னை தவிர வேறொரு தலைவன் இந்த உலகில் இல்லை என்று கர்வத்துடன் கூறிவிட்டு உன்னை நிந்திக்கவும் முனைந்தான். இதை கேட்ட முனிவர்கள் கோபம் கொண்டு வேணனை சபித்தனர். முனிவர்களின் சாபத்தில் விழுந்த வேணன் வீட்டில் பூச்சியின் நிலையை அடைந்தான். இல்லையா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். தன்னாஷாத் கலஜன பீருகைர்முனீந்திரை ஸ்தன்மாத்ரா சிர பரிரக்ஷிதே ததங்கே த்யக்தாகே பரிமதிதா ததோருதண்டா தோர்த்தண்டே பரிமதிதே த்வமாவிராசி. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பகவானை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, வேணன் முனி சாபத்தால் உயிர் இழந்த போது தாயான சுனீதை வேணனின் சடலத்தில் மந்திர பலத்தினால் காப்பாற்றி வந்தாள். அராஜகத்திற்கு பயந்த முனிவர்கள் ஒரு அரசனை தோற்றுவிக்க அவன் உடலிலிருந்து தண்டாயுதம் போன்ற அவன் தொடை பாகத்தை முனிவர்கள் கடைந்த பொழுது அவனது பாபம் விலகியது. பிறகு கடையப்பட்ட தண்டம் போன்ற அவனது கரங்களிலிருந்து நீ அவதரித்தாயல்லவா என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். விக்யாத பிரதுரிதி தாபசோபதிஷ்டை சுதாத்யை பரிணுத பாவிபூரி வீர்யஹ வேனார்த்திய கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தம் நிஜ தனுஷா சமாமகார்ஷி. இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பிருது அரசர் பூமியை சமப்படுத்தல் பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உலகில் முதலில் ராஜா என்ற பெயரை உன் அம்சமான பிருதுதான் அடைந்தார்.
அர்ச்சிசுடன் பிருதுவுக்கு வேத வித்துக்கள் பட்டாபிஷேகம் செய்தனர். தேவர்கள் கவசம் கொண்டு வந்து பரிசாக அளித்தனர். ஸ்துதி பாடகர்கள் பிருதுவை ஸ்ரீஹரியின் அம்சம் என கூறி துதித்தனர். இந்த பிருதுவை பிரஜைகள் எல்லாரும் மிக்க கொண்டாடினார்கள். வேணனுடைய பாபத்தால் பூமியில் உள்ள எல்லா பொருட்களும் மறைந்த பொழுது மக்கள் மிகவும் துன்பப்பட்டனர். வறண்டு போன பூமியை உன் அம்சமான பிருது பூமியின் மீது கோபம் கொண்டு தன் வில்லினாலேயே பூமியை சமமாக்கி வளமாக்கினாய் அல்லவா என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். भूयस्तां निजकुलमुख्यवल्सयुक्तैर्देवात्यै समुचितचारुपाजनेषु अन्नादिन्यभिलक्षितानि यानि तानि स्वच्छन्दं सुरपितनु मधुदुहस्त्वम्. இந்த 6வது ஸ்லோகத்தில் பூமியிலிருந்து எல்லா ரசங்களையும் கறப்பதை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி சொல்கிறார், குருவாயூரப்பனை பார்த்து, ஓ குருவாயூரப்பா, அதர்மத்தால் பூமி மறைந்து கிடந்தன. அரசனான பிருது பூமி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க தன் குலத்தின் தலைவன் மனுவை கொண்டு காமதேனுவை, தேவர்கள் மனிதர்கள் ஆகிய கன்றுகளையும் கொண்டு அவர்களுக்குரிய கடமைகளான அழகிய பாத்திரங்களில் அவரவர் விரும்பிய அன்னம் பால் முதலிய பொருட்களை கறக்கச் செய்தீர்கள் அல்லவா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ஆத்மானாம் யஜதி மகைஸ்த்வயி த்ருதாமனாரப்தே சததமவாஜிமேதயாகே ஸ்பர்த்தாலுஷதமகயேத்யநீச்சவேஷோ ஹ்ருத்வாஸ்வம் தவ தனயாத் பராஜிதோபூத். இந்த 7வது ஸ்லோகத்தில் அஸ்வமேத யாகத்தில் இந்திரன் தோல்வி அடைந்ததையும் பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ பல வேள்விகளில் பிருது அரசனாக நீயே வழிபட்டு 100வதாக அஸ்வமேத யாகத்தை தொடங்கினாய். அப்போது உன்னிடம் பொறாமை கொண்ட இந்திரன் நாஸ்திக வேடம் பூண்டு குதிரையை அபகரித்தான். பிறகு மகா தபஸ்வியான அத்ரி முனிவர் இந்திரன் குதிரையை எடுத்துச் செல்வது கண்டுவிட்டார். அதோடு பிருதுவின் புதல்வனை அழைத்து இந்திரனை காட்டிக் கொடுத்தார். பின் பிருதுவின் புதல்வன் இந்திரனுடன் பெயோரிட்டு குதிரையை மீட்டான். இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். தேவேந்திரம் முகுரிதி வாஜினம் ஹரந்தம் மன்ஹௌதம் முனிவர மண்டலே ஜுஹௌஷௌ ருந்தானே கமலபவே க்ரதோ சமாப்தௌ சாக்ஷாத்வம் மதுரிபுமைக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, இப்படி அடிக்கடி குதிரைகளை கைப்பற்றிய இந்திரனை முனிவர்கள் இந்திரனை கொல்ல தட்சிணாகினியில் அபிச்சார ஹோமம் செய்ய முற்பட்டனர். ஆனால் பிரம்மதேவர் அப்படி செய்யாதபடி அவர்களை தடுத்தார். மேலும் பிரம்மதேவர் அவர்களிடம், நீ எந்த யக்ஞ புருஷனை பூஜிக்க யாகம் செய்கிறாயோ அவனுடைய சரீரம்தான் இந்திரன் என்று கூறினார். ஆகவே இந்திரன் குதிரையை எடுத்து போகட்டும், அவனை கொல்லுவது சரியில்லைன்னு சொன்னார். நீ செய்த அஸ்வமேத யாகங்கள் 100க்கு 1 குறைவாகவே இருக்கட்டும் என்று சொன்னார். பிறகு இந்திரனுடன் நீயும் வந்து பிருதுவை பார்த்து இந்திரன் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்தான். அப்பொழுது நீ அவனுக்கு உபதேசித்துவிட்டு இருந்தாயல்லவா. ஸ்ரீ குருவாயூரப்பன் பார்த்து தாங்களே பார்த்து கொண்டீர்கள் என்கிறார் பட்டதிரி. பிருதுவும் உன் அவதாரம்தானே குருவாயூரப்பா, நீயே உன்னை பார்த்து கொண்டாயல்லவா என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். தத்தம் வரமுபலப்ய பக்திமேகாம் கங்காந்தே விஹிதபத கதாபி தேவ சத்ரஸ்தம் முனிநிவஹம் ஹிதானி சம்சன் ஐஷ்சிக்ஷ்டா சனகமுகான் முனீன் புரஸ்தாத். இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, முனிவர்கள் உன்னிடம் பக்தி ஒன்றையே வரமாக பெற்று கங்கை கரையில் வாழ்ந்து வந்தார்கள். பல கால்யம் ராஜ்யம் நடத்தி விஷயத்தில் பற்றற்றவராய் நீ பிருதுவாக கங்கை யமுனை ஆகிய 2 மகாநதிகளின் நடுவில் உள்ள புண்ணியமான இடத்தில் வசித்தாய். அங்கு சத்ரயாகம் நடைபெற்றது. முனிவர்கள் சத்ரயாகத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர்களுக்கு நீ உன் அம்சமான பிருது தர்மங்களை உபதேசித்தாயல்லவா.
அச்சமயம் சனகாதி முனிவர்களும் நேரில் எழுந்தருளினார்கள் அல்லவா. குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குறார். விஜானம் சனகமுகோதிதம் ததான ஸ்வாத்மானம் ஸ்வயமகமோ வனாந்த சேவி தத்தாத்ருக் பிருதுவபுரீஷ சத்வரம் மே ரோகௌகம் பிரஷமய வாதகேகவாசின். இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார். ஓ குருவாயூரப்பா, சனத்குமாரர்கள் பிருதுவுக்கு தர்மங்களை உபதேசித்தார். பிறகு பிருது ராஜ்ய பரிபாலனம் மீண்டும் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார். 5 புத்திரர்கள் பெற்று ராஜ்யத்தை புத்திரர்களுக்கு கொடுத்துவிட்டு பகவான் கட்டளைப்படி தன் பத்னியுடன் தபோவனம் சென்றார். பிறகு பிருது ஆத்ம வடிவத்தை அடைந்தார். இப்படிப்பட்ட புகழ்பெற்ற பிருது சக்கரவர்த்தியாக அவதரித்த நீயே என் நோய்களையெல்லாம் போக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பனிடம் பிரார்த்தித்து கொள்ளலாம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோ